நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கு எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இன்னும் 1-2 பேர் கரத்தை உயரத்தில் எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். இன்றைய நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள் என்று வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் கேட்டார்கள். இது எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் தம்மை உயிர் உள்ளவராக திருஷ்டாந்தப்படுத்தி அவர் பரமேறி செல்லும் பொழுது கடைசியாக இந்த மக்களிடத்திலே ஆண்டவர் பேசினார். அவர் கடைசியாக என்ன பேசினார்? யோவான் ஸ்நானகன் தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுத்தார். அவருக்கு முன்பாக நின்ற சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள். இதற்கு முன்பு அப்படி அவர்கள் கேட்டதே கிடையாது. தண்ணீருக்குள்ளாக ஞான ஸ்நானம், ஸ்நானம் என்பது மூழ்குதல். எப்படி தண்ணீரில் அந்த யோவான் ஸ்நானகன் மூழ்கி எடுத்தானோ அதை போல நீங்கள் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியில மூழ்க பண்ண போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை அவர்களுக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி, நீங்க எருசலேமிலே காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். இவைகளை சொல்லி அவர் அப்படியே கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதை சீஷர்கள் மற்றவர்கள் சுமார் 500 பேர் பார்க்கிறார்களாம். அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள். எனக்கு இந்த ஒரு வரி என் இருதயத்தை தொடுகிறது. தேவதூதன் சொல்லுகிறான், 2 பேர் நிற்கிறாங்க, வெண்ணுடை தரித்து நிற்கிறார்கள். நீங்களும் நானுமா இருந்திருப்போமானா அதை தான் செஞ்சிருப்போம். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்ப்பதே ஆச்சரியம், அற்புதமானது. அவரை வித்தியாசமாக நாம் பார்த்திருப்போம். தோமாவுக்கு தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அவர் தொட்டு பார்த்தார். நம்ம அவருடைய முகத்தை பார்த்து, மறுரூபம் அடைந்த அவருடைய முகம், பிரகாசம் அடைந்த அவருடைய முகம், உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமை நிறைந்த அவருடைய சரீரத்தை தொட்டு பார்க்க நமக்கு ஆசை இருந்திருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. அதே ஆசையோடு தான் இவர்கள் இயேசுவை பார்த்தது மட்டுமல்ல, அன்று ஒரு வித்தியாசமாக அப்படியே அவர் பரமேறி சொல்வதை, வானத்திற்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை லிட்டரலாக பார்க்கிற ஒரு அற்புதமான ஆச்சரியமான காட்சியை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த இவர்களை என்ன இருந்திருக்கும் அவருடைய மனதில். பேதுரு இப்பொழுது ஒரு லீடர்ஷிப்பை எடுக்கிறார். 12 அப்போஸ்தலர்கள், 70 சீஷர்கள் மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்த மேலறையில் கூடியிருந்த 120 பேர் அந்த மறுரூபம் அடைகிற அந்த அனுபவத்தை அல்லது பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்தை பார்த்த 500 பேர், இவர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை இப்பொழுது அடுத்த வினாடியிலிருந்து பேதுரு மேல் விழுகிறது. பேதுரு
என்ன யோசித்து பார்த்திருப்பார்? நான் கற்பனையை ஓடவிட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்து ஊழியம் செய்யும் பொழுது முதலாம் அற்புதம் என்ன? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஒரு கல்யாண வீடை ஆச்சரியமாக பார்த்தது. இது என்னால் செய்ய முடியுமா என்று பேதுரு யோசித்து பார்த்திருப்பார். இப்படி அதிசயத்தை செய்தவர் பேதுரு அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதிலிருந்து லாசருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை வரையிலும் அப்படியே அவருடைய கண்களுக்கு முன்பாக ஓடி இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஏறத்தாழ 37 அற்புதங்கள் வேதத்தில் இயேசு செய்த அற்புதங்களை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அற்புதங்கள் குருடர்கள் பார்வை அடைகிறதை, அவர் செய்த ஊழியத்தை பார்த்திருப்பார். பிசாசு துரத்தப்படுகிற அந்த மனிதன் மேல் இருந்த அசுத்தாவை துரத்தப்படுகிற சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு மனிதன் இயேசு போய் நின்று அந்த பிசாசை அதட்டி அவனை விடுதலையாக்கின காட்சியை யோசித்து பார்த்திருப்பா. இது என்னால் செய்ய முடியுமா? இனி அடுத்த அந்த உத்தரவாதம் என் தலையில் அல்லவா, எங்கள் தலையில் அல்லவா கொடுத்து விட்டு அவர் பரமேறி செல்லுகிறார். 5000 பேர் இருந்தாலும் சரி, 4000 பேர் இருந்தாலும் சரி, 2 மீனோ 5 அப்பமோ அவருக்கு அது அதிகம். அதை வைத்து எல்லாரையும் போஷித்த ஒரு அற்புதமானவர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறாரே. நாயின் ஊருக்கு போகும் பொழுது ஒரு செத்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பின ஒரு அற்புத மனிதர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறாரே. செத்து போய் 4 நாள் ஆனாலும் கூட லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்தில் அப்படியே ஜீவன் புகுந்து ஒரு வல்லமையோடு அவன் வெளியே வந்தான். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை, அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரே. இந்த தலைமைத்துவத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று அன்னார்ந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். இந்த அருமையான கால வேளையில் நீங்களும் நானும் அநேக நேரம் அப்படித்தான் இருக்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். எத்தனை நாள் அப்படி சொல்லி அப்படி ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள்? ஒத்தாசையை பெற்றீர்களா? வல்லமையை பெற்றீர்களா? செயல்பட ஆரம்பித்தீர்களா? அனுபவிக்க ஆரம்பித்தீர்களா? கர்த்தருடைய மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் மூழ்க ஆரம்பித்தீர்களா? இயேசு சொன்னார் அல்லவா, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையின் நிறைவை நீங்கள் முதலாவது பெற்றீர்களா? இப்படி அன்னார்ந்து பார்த்திருக்கிற அருமையான சீஷர்களே, நீங்கள் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருப்பது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்க்கிறேன். அது அற்புதமான காட்சி தான். நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருந்து செய்கிற அனுபவத்துக்கு நேராக அங்கு பரத்திலிருந்து வந்த தூதன் எப்படி இவர்களை உந்தி தள்ளினார்களோ, இந்த அருமையான நாட்களில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்த நாட்களை விட செய்ய போகிற ஒரு நாட்களுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே அனுபவம் தான் எலிசாவுக்கு ஏற்பட்டது. எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது எலியா கேட்கிறார், எப்பா எல்லா சூழ்நிலையும் என்னை பின்பற்றி வருகிறாயே, எல்லா சூழ்நிலையிலும் என்னையே தொடர்ந்து வருகிறாயே, என்னை சார்ந்து இருக்கிறாயே, என்னை நம்பி இருக்கிறாயே. அப்போ எலிசாவுக்கு ஏதோ ஒன்று செய்ய அவருக்கு ஆசை. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாகிய எலியாவுக்கு தன்னை பின்பற்றுகிற தன்னை சார்ந்திருக்கிற அவனுக்கு ஏதாகிலும் செய்ய ஆசைப்படும் பொழுது இந்த கால வேளையில ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்திருக்கிற கர்த்தரை பின்பற்றுகிற ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு அவர் நன்மை செய்யாது இருப்பாரோ? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேட்கிறார் எலியா, கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? ஸ்தோத்திரம். நாகமான் ரதம் நிறைய வெள்ளியும் பொன்னும் உடைகள் மாற்று வஸ்திரங்களும் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர் தான் எலிசா. எலிசா, ஆண்டவரே எனக்கு பொண்ணு ஒரு பொருட்டு அல்ல, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களோ ஆசீர்வாதங்களோ அது எனக்கு ஒரு பொருட்டு அல்ல, எனக்கு நீர்தான் வேண்டும், உம்முடைய வல்லமை தான் வேண்டும், உமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் வேண்டும், உமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அல்லேலூயா. என்னப்பா கொஞ்சம் அரிதானதை கேட்டிருக்கிற?
சாதாரணமாக இது யாரும் கேட்க மாட்டாங்களே. எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்பாங்க, எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்பாங்க, எனக்கு ஒரு பங்களா வேணும்னு கேட்பாங்க, எனக்கு அது வேணும், நான் படித்து நான் இப்படி பெரிய நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், இப்படித்தானே கேட்பாங்க. ஆனால் நீ என்னவோ கேட்குறியே, உமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டத்தனையா வேணும்னு கேட்குறியே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தை கேட்டிருப்பார்? எங்களுக்கல்ல ஆண்டவரே, உம்முடைய வரங்கள் இருந்தா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். எத்தனையோ பேர் நரகத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள், அவர்களை கை கொடுத்து வெளியே தூக்கி எடுக்க வேண்டும். எத்தனை பேர் பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதித்து வெளியே கொண்டு வர வேண்டும். என்னுடைய பலன் அதற்கு போதாது, உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். இயேசு சொன்னார், நான் செய்த அற்புதத்திலோ என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று வாக்கு பண்ணினீர் அல்லவா? அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை நான் செய்ய வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களை நான் வாசிச்சிருக்கிறேன். 1-2 பேர் சொல்லுகிறது டிவிலையோ மற்ற இடங்களிலோ நேரிலையோ நான் சாட்சியாக பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் பார்க்கிறவனாக அல்ல. தேவதூதன் சொல்லுகிறான், நீங்க பார்க்கிறவர்களாக அல்ல, என்ன அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், போங்கள், நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக, உன்னதத்திலிருந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வெறுமையான பாத்திரத்தை நிரப்பும்படியாய் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? ஒரு புது பலன், ஹல்லேலூயா, ஒரு புது வல்லமை, ஹல்லேலூயா, ஒரு புது அற்புதம் நடக்கும். இவங்க பேசிட்டே போறாங்க, 2 பேரும், எலியாவும் எலிசாவும் 2 பேரும் பேசிட்டே போறாங்க. பைபிள் சொல்றது 2 ராஜாக்கள் 2:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு. இப்ப எலிசா எப்படி பார்த்திருப்பார்? ரதத்துல ஏறி அப்ப மேலதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, போகிற அந்த மேல எப்படி இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த 500 பேர் அன்னார்ந்து பார்த்து கொண்டு நின்றார்களோ, அது போலவே ஒரு நாள் எலியாவை அன்னார்ந்து பார்த்து கொண்டு நிற்கிறான். சொன்னான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே, இந்த இஸ்ரவேலுக்கு ரதமாக கர்த்தர் எலியாவை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு யுத்த காலத்தில் ஒரு குதிரை வீரன் எப்படி ஆக்ரோஷத்தோடு அந்த குதிரை மேலே நின்று அப்படி குதிரையை இயக்குவானோ, அதை போல இந்த இஸ்ரவேலை இயக்கினீர் அல்லவா, இந்த ஜனங்களை ஏக்கினீர் அல்லவா. எதிராளி வரும்பொழுது சீரிட்டு அந்த குதிரையில போய் யுத்தம் பண்ணுகிறதை போல இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்றீர் அல்லவா. ஒரு தகப்பனாக நின்றீர் அல்லவா, ஒரு யுத்த வீரனாக நின்றீர் அல்லவா. இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறீரே. எலியா செய்ததான அற்புதங்கள் எலிசாவுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. கொஞ்சம் மாவு அது பெருக 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 பண்ணின அந்த எலியா கொஞ்சம் எண்ணெயை பெருக பண்ணினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், வானத்தை கிழித்து அக்கினியை கொண்டு வந்தவர், பலிபீடத்திலே பலி பொருட்கள் எல்லாம் வைக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். கர்த்தரே தேவன் என்று முழங்குகிறதான எலியா, கர்த்தாவே கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் பார்க்கத்தக்க அளவுக்கு ஒரு அக்கினி இறங்கி வந்தது அல்லவா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எலியாவை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனா பரலோகம் சொல்லுது, மகனே மகளே, எலியாவை குறித்து பேசுற அந்த அண்ணாந்து பார்க்கிறத நிறுத்திட்டு அந்த எலியாவாக உன்னத்தான் இப்ப நான் தெரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எலியாவை நான் மேலே எடுக்கும் பொழுது அவனுடைய வல்லமை, அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை நான் எடுக்கல, அது இப்பொழுது கீழே விழுந்து கிடக்கிறது. அல்லேலூயா. கீழே விழுந்து கிடக்கிறது. 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து போதும், கீழே விழுந்த சால்வை எலியாவின் மேல. இப்ப கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவ வல்லமை சொல்லுது, அவன் மேல இருக்கிறதான அபிஷேகம் கீழே இருக்கிறது. இந்த 500 பேர்